ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நம்ம ஆசனங்களாக பார்த்துட்டு வரோம். யோகாசனங்கள் மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அருளிய அற்புதமான சொத்து. இந்த ஆசனத்தின் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம்னு சொல்லக்கூடிய தன்னை உணர்தல் மூன்றையுமே அடைய முடியும். நாம் உடல் சார்ந்த பயிற்சிகள், மனம் சார்ந்த பயிற்சிகள் ரெண்டுமே பலன் இதில் கிடைக்கின்றது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் தனுர் ஆசனம். தனுர் அப்படின்னா வில். அதில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? ஹஸ்த தனுராசனம் முதல்ல பார்க்க போகிறோம். அதனை தொடர்ந்து தனுராசனம். இந்த ரெண்டு ஆசனங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும், சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சுகருக்கு மாத்திரை எடுக்கிறவங்களும் ஒரு ஸ்டேஜில் அதை நிப்பாட்டிடலாம். நீங்கள் எந்த மருத்துவரிடம் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அவங்ககிட்ட அழகாக இந்த மாதிரி யோக பயிற்சிகள் பண்ணுறேன்ட்டு சொல்லி அவங்களுடைய அட்வைஸ் படியே நீங்கள் ஆசனங்களையும் பண்ணிகிட்டே வாங்க. அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. கிராஜுவலாக உங்களுக்கு பேங்க்ரியாஸனுடைய இயக்கம் சீராக இருக்கும், கணையம் சரியாக இன்சுலினை சுருக்கும். அவங்களே உங்களுக்கு மாத்திரையை குறைச்சி ஒரு ஸ்டேஜில் மாத்திரை இல்லாமல் கொண்டு வந்துடலாம். இது சுகரில் கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்போ ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கிறோம், வயசு 20, 30, நீங்கள் இந்த ஆசனங்களை தனுராசனத்தை நல்லா பயிற்சி பண்ணுங்கள். உடல் எடை குறையும். எவ்வளோ வயதானாலும் பேங்க்ரியாஸ் சரியாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ ஒரு ஆசனம் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த தனுராசனம் பெண்களுக்கு அற்புத சொத்து. மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு இந்த ஆசனத்தின் மூலமாக கிடைக்கும். தொப்பையை குறைக்கக்கூடியது, அதிக உடல் எடையை குறைக்கக்கூடியது, கொழுப்பு சக்தி, கொழுப்பு கட்டின்னு சொல்கிற மாதிரிங்க அந்த மாதிரி வராமல் பாதுகாக்கக்கூடியது. அதே மாதிரி ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக வெளியேறும். சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். உடலில் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். ஒரு ஆசனம் இவ்வளவு பலன்களை தருகின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இதுவும் குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஆசன நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுறேன், பொறுமையாக வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல செய்ய போகிறது ஹஸ்த தனுராசனம். வலது கால் மடிச்சுக்கோங்க, இந்த கை கணுக்கால் பிடிச்சிக்கோங்க, இந்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ள எடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரீத் அவுட், ரிலாக்ஸ். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க, கணுக்கால் பிடிச்சிக்கோங்க, அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி ஒவ்வொரு காலாக மாற்றி மாற்றி பண்ணுறது ஹஸ்த தனுராசனம். 2 கால் மடிச்சுக்கோங்க, 2 கை கணுக்கால் பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ள எடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரீத் அவுட், ரிலாக்ஸ். ஒரு 10 செகண்ட் நார்மல் பிரீத்திங். அவசரப்படாமல் நிதானமாக பண்ணுங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் பாடி எல்லாத்துக்கும் ஒரே நாளில் வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன். 2 கால் கணுக்கால் பிடிச்சுக்கிடுறேன். மூச்சு உள்ள எடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துடுறேன். நார்மல் பிரீத்திங். இந்த ஆசனம் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு ஆசனம் செய்யும் பொழுது கடைசி வரை நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 120 வயது வரை மனிதனுடைய ஆயுள் காலம். அந்த 120 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் உடலை நீங்களே உங்களுடைய செய்கைகள் எல்லாம் பண்ணிக்கலாம். நமக்கு பிறர் இந்த உடலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நிலை வராது. ஆசனம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்.
அசனம்ங்கிறது உணவு. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பசிக்கும் பொழுது பசி எறிந்து சரியான உணவு எடுத்துக்கோங்க. நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. இரவு உணவு 7லேருந்து 7:30 எடுத்துக்கோங்க. சுகருக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். அதிக தொப்பைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இளமையோடு சுறுசுறுப்பாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான ஆசனங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.